Hello, மக்களே, ladies and gentlemen, boys and girls, welcome back to the Odyssey Tamil. Yes, Aston Villa vs Manchester United. நம்ம வந்து நேத்து அவே கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். நேத்து நைட் 10:00 ஆரம்பிச்சு ஒரு 12:00 ஆயிடுச்சு முடியறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மேட்ச் ரிவ்யூ அண்ட் மேட்ச் ரியாக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் உங்களுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்றேன், உங்க எல்லாருக்குமே நான் என்ன தெரிவிக்க விரும்புறேன் அப்படின்னா, இந்த மேட்ச வச்சு நம்ம வந்து பெருமை பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் திஸ் இஸ் வெல் டிசர்வ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் அஸ். எஸ், நம்ம வந்து வி லாஸ்ட் த மேட்ச். நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டோம். நேத்து வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டாப் 5ல நம்ம போயிருக்கலாம். 29 பாயிண்ட்ஸோட செல்சி அண்ட் லிவர்பூலோட நம்ம ட்ரால இருந்திருக்கலாம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதெல்லாம் ஓகே. நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டோம், லாஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஓகே. பட் திஸ் இஸ் வாட் த பெர்ஃபார்மன்ஸ் வி நீடட். எம்பூமோ இல்ல, அப்புறம் மெயினும் இல்ல. அவன் வந்து இன்ஜூரில போயிட்டான். அப்புறம் ப்ரூனோ ஆஃப் டைம்ல வந்து இன்ஜூரில போயிட்டான். அவன் 40 மினிட்ஸ்க்கு அப்புறமே ஒரு மாரி நிகில்லே இருந்தான். அது ஒரு மேட்டரு. டிலைட் அண்ட் ஹாரி மெகுயர் 2 பேருமே இல்ல. அண்ட் செஸ்கோ வந்து இப்போ தான் இன்ஜூரிலேருந்து உள்ள வந்து அவனோட அமோரிமே சொன்னான். 70 மினிட்ஸ் தான் நாங்க செஸ்கோ ப்ளே பண்ண வைக்கிறதா பிளான். அவன் வந்து இப்போ தான் இன்ஜூரிலேருந்து உள்ள வந்துட்டுருக்கான். இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ் அவனுமே இல்லன்னு சொல்லியிருக்காங்க. குன்யா அவன் மட்டும் தான் உள்ள நம்பர் 10 அண்ட் மவுண்ட் இவங்கலாம் இருக்காங்க. லிசாண்ட்ரோ மார்டினஸும் இன்ஜூரிலேருந்து உள்ள வந்து அவனும் ஆஃப் டைம்ல தான் உள்ள வந்தான். அதெல்லாம் ஒரு மேட்டர், அதெல்லாம் விடுங்க. பட் இந்த டீம வச்சுக்கிட்டு ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஸ்குவாட், நான் வந்து பிளேயர்ஸ் நான் சொல்லல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்ட்டிங் எலவன் நம்ம வச்சிருக்கோம். எஸ், நான் அத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஸ்குவாட் இன் பிரீமியர் லீக். நான் வந்து ஒரு டோட்டல் ஸ்குவாட் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பிரென்ட்ஃபோர்ட் ஸ்குவாடையோ, இல்ல போர்ன்மவுத் ஸ்குவாடையோ, போர்ன்மவுத் வந்து 4, 5 பிளேயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ல விட்டாங்க. பட் அத கம்பேர் பண்ணும்போதே நம்ம மேன் யுனைட்டட் ஸ்குவாட் வந்து ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. நேத்து 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 ஆஸ்டன் வில்லா கேமே எடுத்துக்கோங்க. ஆஸ்டன் வில்லா வந்து சப்ஸ்டிடியூட்ல அவங்கலாம் சீனியர் பிளேயர்ஸ் உள்ள வராங்க. அவங்க வந்து இவங்கலாம் உள்ள வந்தாங்க அப்டின்னா, இந்த கோல வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரியான ஒரு அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஃபேன்ஸ்க்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஓகே, இந்த பிளேயர்ஸ் உள்ள வராங்க. நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் மேன் யுனைட்டட்ல வந்து உள்ள வந்த பிளேயர்ஸ்லாம் யாரு? லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு சென்டர் பேக், அவன் வந்து சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணான். பட் அந்த கேமியோ வாஸ் ஃபேன்டாஸ்டிக். நெக்ஸ்ட் கேம்ல நியூகாசில் கேம்ல எனக்கு தெரிஞ்சு லிசாண்ட்ரோ மார்டினஸ் அண்ட் காசமிரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அந்த சென்டர் மிட்ஃபீல்ட்ல. ஏன்னா மெயினும் ப்ரூனோ வந்து அவுட். அத வந்து அமோரிம் நேத்தே சொல்லிட்டான். ஸோ தட்ஸ் மேசிவ் செட்பேக் ஃபார் அஸ். அது வந்து நம்ம ப்ரிவியூல பார்ப்போம். பட் என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் பை மேன் யுனைட்டட் மேன். இப்ப நீங்க வந்து ஆஸ்டன் வில்லாக்கு வந்து எப்படி இப்ப மேன் யுனைட்டட வந்து ரூபன் ஆமரிம் சாக் பண்ணணும். ரூபன் ஆமரிம் மேல தான் அந்த மேட்ச் தோத்தோம்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து குடுப்பானா? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட். எனக்கு தெரியல. என்ன பாயிண்ட் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ட்விட்டர்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, ரூபன் ஆமரிம் சாக் பண்ணணும். ஏன்னா தோத்துட்டாங்க. லாஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்ப கேட்கிறேன். நேத்து கேம டாமினேட் பண்ணது ரூபன் ஆமரிம். உனை எமரியே போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னான். நாங்க வந்து சான்ஸஸ நாங்க எடுத்தோம். கன்வெர்ட் பண்ணோம். வி ஒன் இட். ரூபன் ஆமரிம் சொல்றான், நாங்க வந்து சான்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 சான்ஸ் கிடைச்சு, அந்த 3 சான்ஸுமே விட்டானுங்க. அது வந்து செஸ்கோ 2 சான்ஸ் மிஸ் பண்ணான். அப்புறம் குனியா ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணான். அது ஒரு 3 சான்ஸ் மிஸ் பண்ணோம். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல டோகு ஒரு சூப்பர்பான சான்ஸ் கிடைச்சு, கட் பேக் பண்ணி மவுண்ட்க்கு போட்டிருந்தா ஈஸி கோல் ஓப்பன் நெட். ஏன்னா மார்டினஸ் வந்து ரீபவுண்ட் வந்திருக்கும். நம்ம ஒரு பிளேயர் வந்து எனக்கு யாரு ஷூட் பண்ணான்னு தெரியல. ஒரு பிளேயர் வந்து ஷூட் பண்ணியிருப்பான். மார்டினஸ் அத சேவ் பண்ணி ரீபவுண்ட் வந்து டோகோக்கு வந்திருக்கும். ஓகேவா? டோகோ வந்து லோ ஐக்யூ மேன் யுனைட்டட்ல எல்லா பிளேயர்ஸுமே சரி. மத்தாயஸ் குன்யா வந்து செகண்ட் ஹாஃப்ல லியோனல் மெஸ்ஸின்னு நெனச்சுக்கிட்டான்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையுமே அவனே கொண்டு போய் அடிக்க பார்க்குறான். உள்ளுக்குள்ள ட்ரிபிள் பண்ணி போய் அடிக்க பார்க்குறான். பாஸ் பண்ணியிருந்தா கோல் வந்திருக்கும். டோகு வந்து வாலி அடிக்காம ஜஸ்ட் கட் பேக் பண்ணி ஒரு சிம்பிள் பாஸ் போட்டிருந்தா ஓப்பன் நெட். ஏன்னா மார்டினஸ் வந்து கீழ படுத்து கிடந்தான். அவன் அப்பதான் சேவ் பண்ணி ரீபவுண்ட்ல டோகுக்கு வந்துச்சு. மில்லி செகண்ட்ல மார்டினஸ் எந்திரிச்சு அவன் சேவ் பண்ண போறது கிடையாது. அவன் படுத்திருந்தான். கட் பேக் பண்ணியிருந்தா கோல். பட் டோகோ வந்து ஒரு வாலி அடிச்சு பால் எங்கேயோ போய் அப்படியே திரும்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பக்கத்துல பிளேயர்ஸ் வந்து திட்டுவானுங்கன்னு தெரியும். அப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சுட்டான். அண்ட் டியாகோ டாலோ 1v1ல டியாகோ டாலோ என்னதான் பண்றான்னு எனக்கு தெரியல கைஸ். செகண்ட் கோலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடன் ஹேவன் வந்து சும்மா நின்னுட்டு இருந்தான். அதுவும் ஒரு காரணம் தான். பட் அதுக்கு முன்னாடி அந்த பால் உள்ள கிராஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? டியாகோ டாலோ அப்படியே நின்னுட்டான். கிராஸ் போடுறதுக்கு. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஆஸ்டன் வில்லா பிளேயர் வந்து கிராஸ் போடுறதுக்கு 1v1ல டியாகோ டாலோவோட ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல டியாகோ டாலோ கார்னர் போகக்கூடாது. பட் அவன் கிராஸ் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஆயிட்டேன். ஏன்னா, அந்த டியேகோ டாலோ வந்து அந்த பிளேயருக்கு முன்னாடி போயிருந்தான்னா, டியேகோ டாலோ மேல பால் பட்டு கார்னர் போயிருக்கும். கார்னர் வந்து வி டிஃபெண்டிங் வெல். பிகாஸ் ஆஸ்டன் வில்லா வந்து அந்த அளவுக்கு கார்னர்ல ஒண்ணும் டேஞ்சரஸா இல்ல. அந்த பால டிஃபெண்ட் பண்ணியிருந்தா, அந்த கிராஸ் வந்திருக்காது. ரீபவுண்ட் வந்து அந்த ராஜர்ஸ் வந்து மறுபடியும் 2வது கோல் அடிச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. இந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, மேசன் மவுண்ட் வந்து ஒரு ஃபவுல்ன்னு நெனச்சு அந்த பால வந்து விட்டு கீழ படுத்துருவான். அதுல ஒரு ரீபவுண்ட் ஆயி அந்த பால் உள்ள போய் ராஜர்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான கோல். அந்த கோல் வந்து டிஃபெண்டர்ஸ் சொல்ல முடியாது. லெனியோரோ வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் போட்டுருக்கலாம். பட் லெனியோரோ அண்ட் ஏடன் ஹேவன் வந்து யங்ஸ்டர்ஸ். பட்
இந்த கேம் 3 டிஃபெண்டர்ஸுமே நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒன் ஆன் ஒன் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அன்லக்கி சிச்சுவேஷன்ஸ் இதில மட்டும் தான் விட்டாங்க. செகண்ட் கோல் வந்து டியோகோ டாலோ அண்ட் எடன் ஹெவன் கம்ப்ளீட் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியோகோ டாலோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு ரைட் விங் பேக் வந்து எனக்கு வந்தே ஆகணும். இல்லன்னா அவ்வளோதான். வி ஆர் டன். ஜான்வரியில சைன் பண்ணியே ஜான்வரியில வந்து யார சைன் பண்ண போறாங்க தெரியல எனக்கு. ஏன்னா எம்பூமோ வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அவன் வந்து 5 கேம்ஸ் ஈஸியா மிஸ் பண்ணிருவான். செமென்யா வந்து இப்ப மேன் சிட்டி அண்ட் மேன் யுனைட்டட் 2 பேரும் தான் பேசிட்டு இருக்க மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல என்ன நடக்க போகுது. பட் அமோரிம் வந்து ஹி இஸ் டூயிங் வெல். என்னைய பொறுத்தவரைக்கும். நான் எல்லா வீடியோலயுமே நான் சொல்ற மாரி தான். அமோரிம் அவுட் அப்படின்னு சொல்ற எல்லாருமே அனலிட்டிக்கலி மேட்ச பார்த்துட்டு வந்து ஏன் அமோரிம் அவுட்ன்னு சொல்லிட்டு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இல்லன்னா காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அந்த காமெண்ட்ட வச்சு நான் ரிப்ளை பண்றேன். ரெஸ்பான்ஸ் பண்றேன் உங்களுக்கு. சும்மா சம்மந்தமே இல்லாம அமோரிம் வந்து நம்ம டீம கொன்னுட்டு இருக்கான். அமோரிம் வந்து சாக் பண்ணணும். இல்லன்னா நம்ம டீம் வந்து இப்படி நாசமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் அனலிட்டிக்கலி என்ன ரீசன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நேத்து கேம்ல வந்து அமோரிம் டன் சீரியஸ்லி வெல். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த 3 சான்ஸ் கிடைச்சது ஒரு 2 கோல் அட்லீஸ்ட் 2 கோல். செஸ்கோக்கு கிடைச்ச 2 சான்ஸையுமே அவன் வந்து கோலா கன்வெர்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நம்ம பால் அவங்கள்ட்ட குடுத்துட்டு கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஆஸ்டன் வில்லா அடிச்ச 2 கோலுமே அவனுங்க கவுண்டர் அட்டாக் பண்ணது தான். அண்ட் அவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தே ஆர் லக்கி. அவ்வளோதான் சொல்லணும். ஆஸ்டன் வில்லாவோட 2 கோலுமே தே வேர் லக்கி. கம்ப்ளீட்லி. ஏன்னா, நம்ம மேனேஜரே வெளில வந்து சொல்றோம். நாங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க நாங்க கிரியேட் பண்ண சான்ஸஸ்க்கு நாங்க வந்து வின் பண்ணியிருக்கணும். வி டிசர்வ்ட் மோர். பட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ்டன் வில்லா வந்து லக்கி. அவங்க வந்து 2 கோல் வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ கன்வெர்ட் பண்ணி அடிச்சுட்டானுங்க. நான் எப்பவுமே சொல்றது தான். ஃபுட்பால் இஸ் ஒன் பை ஃபுட்பால் இஸ் ஒன் பை என்ன சொல்றது? கேப்பிட்டலைசிங் ஆப்போனன்ட்ஸ் மிஸ்டேக்ஸ். அவ்வளோதான் ஃபுட்பால். ஒரு ஆப்போனன்ட் மேன் யுனைட்டட் வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா நடக்குது அப்படின்னா, ஆஸ்டன் வில்லாவோட மிஸ்டேக்ஸ நம்ம அடிச்ச கோலுமே ஆஸ்டன் வில்லாவோட மிஸ்டேக்க கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அடிச்சோம். டோகு வந்து ஈஸியா அத பிரஸ் பண்ணி அப்புறம் கூனியா வந்து சூப்பரான ஃபினிஷ் அது. அதே மாரி ஆஸ்டன் வில்லா அடிச்ச 2 கோலுமே நம்மளோட மிஸ்டேக்ஸ கேப்பிட்டலைஸ் பண்ணி தான் அவங்க அடிச்ச கோல் தான் அது. ஸோ எஸ் பண்ணியிருக்கணும். பட் யுனைட்டட் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இந்த அகாடமி பிளேயர்ஸ உள்ள ப்ளே பண்ண வைக்கணும். ரூபன் அமரிம் வந்து அகாடமி மேல வந்து எதுவுமே பண்ண மாட்றான், கேர் பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்ற எல்லா வாய்க்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நேத்து டேரன் ஃபிளெச்சர் அண்ட் ஷியலேசி உள்ள வரும்போது எவ்ளோ பிரஷர் இருந்துச்சு தெரியுமா அவங்க மேல? இப்ப மேன் சிட்டியா இருக்கட்டும், ஆர்சனலா இருக்கட்டும், அவங்கலாம் அகாடமி பிளேயர்ஸ உள்ள கொண்டு வராங்க அப்டின்னா, உங்கள சுத்தி ஸ்குவாட் நல்லா இருக்கணும். அப்பதான் நீங்க அகாடமி பிளேயர்ஸ உள்ள வச்சு புஷ் பண்ண முடியும். நீங்க உடனே லமின் யமால்லாம் எப்படி பண்றான் பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெத்ரி, காவிலாம் எப்படி உள்ள வந்தாங்க? அவங்கலாம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் உள்ள வந்தாங்கன்னு நீங்க கேட்டீங்க அப்டின்னா, டேய் தே ஆர் பார்சிலோனாடா. அவனுங்க அதுதான் அவனுங்களுக்கு என்ன சொல்றது? அவன் மூலவாக்கே அவனுங்களுக்கு அதுதான். அகாடமி பிளேயர்ஸ வச்சு தான் அவனுங்க வந்து இவ்ளோ வந்திருக்கானுங்களே. மெஸ்ஸியா இருக்கட்டும், இனியஸ்டா, சாவியா இருக்கட்டும், எல்லாருமே அகாடமி பிளேயர்ஸ வச்சு தான் உள்ள வந்திருக்கானுங்களே. நீங்க அதே மேன் யுனைட்டட்ல வந்து, அப்போ நீங்க டேரன் ஃபிளெச்சர் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் பிரீமியர் லீக் மேன். வாட் த ஃபிளிப் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. ஏன்னா, ஷேலேசி அண்ட் டேரன் ஃபிளெச்சர் நேத்து உள்ள வந்தோனே அவ்ளோ பிரஷர் இருந்துச்சு. ஷேலேசிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட அவனால நேத்து பண்ண முடியல அந்த பிரஷர்ல. டேரன் ஃபிளெச்சர்லாம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ரோல்ல வந்து அவன் டைரக்ட்டா உள்ள வந்து அட்டாக் தான் பண்ணணும். அப்புறம் வந்து உள்ள கேப் இருக்கு அப்படின்னா, உடனே டேரன் ஃபிளெச்சர் உள்ள போட்டுருவானுங்க. ஃபிளெச்சர் வந்து நெறைய கேப் போட்டான். அதனால ஆஸ்டன் வில்லா வந்து நல்லா இது பண்ணி இன்னொரு கோல் அடிச்சுட்டாங்க. நம்மளோட கம்பேக் வந்து சுத்தமா நொறுங்கி போச்சுன்னு சொல்லிருவானுங்க. திஸ் இஸ் எனக்கு அமோரிமே சொல்லியிருக்கான். நாங்க வந்து அகாடமி பிளேயர்ஸ உள்ள புஷ் பண்ணி, அவங்களோட ஃபியூச்சர கெடுத்துறக்கூடாதுன்னு அமோரிமே சொல்லியிருக்கான். இவ்ளோ பேசுற நீங்க கிரீன்வுட்டோட ப்ராப்ளம் நடக்கும்போது எங்கடா போனீங்க? இப்போ கிரீன்வுட் வந்து அதே அலிகேஷன் வச்ச அதே லேடி கூட இப்போ வந்து குழந்தலாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா பிரான்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்கான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் மேன். மார்சேலோட PSG கூடலாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப லீக் 1ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். அலாங் சைட் வித் குவார்ட்ஸ்கேலியா அண்ட் டெம்பேலி இவங்க கூடலாம். அவனுக்கு நடக்கும்போது எங்கடா போனீங்க? நம்ம மேன் யுனைட்டடோட லேடீஸ் டீமா இருக்கட்டும், அப்புறம் நெறைய சீனியர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொன்னானுங்கன்னா, மேசன் கிரீன்வுட்ட வெளில தொரத்தணும் அப்படின்னு சொன்னானுங்க. கிரீன்வுட் போனதுக்கு அப்புறம் மேன் யுனைட்டடோட அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படியே குறைஞ்சுச்சு. ஏன்னா சான்சோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ரொனால்டோக்கு வந்து சர்வீஸே கிடைக்கல. ராஷ்வர்டும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒலே குனார் சோல்ஷரும் அப்புறமா சாக்கா ஆனான். எ அகாடமி பிளேயர்ஸ தூக்கி வச்சு பேசுற இவனுங்களே, நாளைக்கு அகாடமி பிளேயர்ஸ குறைச்சு வச்சு தான் பேசுவானுங்க. நம்மளோட டீம் பிளேயர்ஸ நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணணும். இது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. இப்போ ராஷ்ஃபோர்டே வச்சுக்கோங்களேன். ராஷ்ஃபோர்டே 50, 50. 50% பீப்பிள் வந்து அவன வந்து இனிமே மேன் யுனைட்டட் கிளப்புக்கே வராதான்னு சொல்றானுங்க. 50% பீப்பிள் வந்து நம்மளோட அகாடமியோட பெரிய ப்ராஸ்பெக்ட்டே ராஷ்ஃபோர்ட் தான். அங்கேருந்து வந்தவன். அவன எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு 50% அப்படி பேசுவாங்க. பட் ராஷ்ஃபோர்ட் பண்ணது என்ன? அமோரிம மதிக்காம அவன் வந்து ஆஸ்டன் வில்லால போய் அங்க ஒரு ஸ்டோரி எல்லாம் போட்டது. அப்புறம் வந்து வெளியில பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது.
எனக்கு வந்து புரியல. மேன் யுனைட்டட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. அதான் விஷயம். ஒரு மேட்ச்லயுமே வி ஆர் மிஸ்ஸிங் சோ மெனி சான்ஸஸ். வி ஆர் மேக்கிங் சோ மெனி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். லாஸ்ட் மேட்ச்ல நான் சொல்லியிருந்தேன். போர்ன்மவுத் கேம்ல சொல்லியிருந்தேன். சோ மெனி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். போர்ன்மவுத் அடிச்ச கோல் எல்லாருமே வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸால தான் அடிச்சாங்க. நம்ம அடிச்ச கோல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். பட் அவனுங்க ஈஸியா அங்க ஒருத்தன் பால மிஸ் பண்ணிட்டான்டா. அங்க ஒருத்தன் பிரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பால வந்து ரொம்ப முன்னாடி கேப் விட்டான. நம்ம ஈஸியா பிரஸ் பண்ணா நம்ம அடிச்சு கோல் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு செமென்யோ ஈஸியா ஒரு கோல் அடிக்கிறான். லேமன்ஸ் ஒரு ஈஸியான கோல் ஃப்ரீ கிக்ல ஒண்ணு விடுறான். ஸோ திஸ் இஸ் வாட் மேன் யுனைட்டட் இஸ் ரைட் நவ். ஜான்வரியில சைனிங்ஸ் வந்தே ஆகணும். இல்ல அப்டின்னா வி ஆர் கோனா ஸ்ட்ரகிள் a lot. ஸோ இதுதான் மேட்ச் ரியாக்ஷன் அண்ட் காமெண்ட்ல வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அப்படியே ஒரு லைக்க தட்டி விடுங்க. ஹைப் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் until then, let's keep the ball rolling.